नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी अकेडमी शबरी वाणी विकास लेवल 4 இருக்கக்கூடிய क्वेश्चन आंसर्स தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரश्नावली ஸோ क्वेश्चन आंसर्स உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இந்த புக் பேக்ல இருக்க क्वेश्चन आंसर्ஸ்ல இருந்தா क्वेश्चंस கேட்பாங்க நீங்க அதுக்கு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்க உங்களுக்கு நான் ஈச் क्वेश्चन அண்ட் ஆன்சருக்கு நான் எக்ஸ்பிளைன் தமிழ்ல கொடுக்கறேன் தமிழ்ல என்ன மீனிங் அப்படிங்கறத சொல்றேன் அத நல்லா நோட் பண்ணி வச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க तुम कल कहाँ गया तुम कल कहाँ गया அப்படினா நீ நேத்து எங்கே போன ஜெனரலா இந்த ஷபரி வாணி விகாஸ் 4th லெவல்ல ஃபுல்லாவே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல பிரசன்ட் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல தேர்ட்ல வந்து ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருப்பீங்க ஃபோர்த்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும் என்ன பண்ண எங்க போன என்ன பார்த்த என்ன சாப்பிட்ட ஃபுல்லா பாஸ்ட்ல வரும் तुम कल कहाँ गया நீ நேத்து எங்க போன मैं कल बेंगलुरु गया நான் நேத்து பெங்களூரு போனேன் तुम कब यहाँ आया நீ எப்போ இங்கே வந்த मैं कल शाम को यहाँ आया நான் நேத்து சாயந்திரம் இங்கே வந்தேன் शाम को which means evening कल शाम को அப்படினா yesterday evening तुम क्यों रोया நீ ஏன் அழுத रोया in the sense என்னது crying நீ ஏன் அழுதன்னு கேக்குறாங்க मैं नहीं रोया நான் அழல नहीं அப்படினா என்ன no I didn't cry fourth one तुम क्या लाया நீ என்ன கொண்டு வந்த मैं फल लाया நான் பழம் கொண்டு வந்தேன் तुम क्या कर सका நீ என்ன பண்ண मैं कुछ नहीं कर सका நான் எதுவும் பண்ணல sixth one तुम उससे क्या बोला நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன मैं उससे कुछ नहीं बोला நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல कुछ नहीं which means nothing शेर को देखकर तुम क्या करने लगे शेर को देखकर मैं दौड़ने लगा शेर அப்படினா என்ன சிங்கம் சிங்கத்தை பார்த்து நீ என்ன பண்ண देखकर அப்படினா பார்த்து சோ சிங்கத்தை பார்த்து நீ என்ன பண்ண शेर को देखकर सिंगத்தை பார்த்ததுமே मैं दौड़ने लगा நம்ம என்ன பண்ணுவோம் ஜெனரல் லைனை பார்த்தோம்னா ஓடதானே செய்வோம் சோ அத मैं दौड़ने लगा நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் तुमने क्या खाया था நீ என்ன சாப்பிட்ட मैंने रोटी खाई थी இங்க இந்த खाई थी அப்படின்றது ஃபீமேல் சொல்ற மாதிரி இருக்கு நீங்க खाया था அப்படினு சொல்லலாம் தப்பு இல்ல मैंने रोटी खाया था இல்ல मैंने रोटी खाई थी तुमने वहाँ क्या देखा நீ அங்க என்ன பார்த்த मैंने वहाँ बहुत कुछ देखा बहुत कुछ அப்படினா நிறைய நான் அங்க நிறைய பார்த்தேன் तुमने क्या भेजा நீ என்ன சென்ட் பண்ண भेजा in the sense sending என்ன சென்ட் பண்ண मैंने रुपये भेजे நான் காசு அனுப்பிச்சேன் रुपये which means rupees money तुमने क्या सपना देखा क्या सपना सपना அப்படினா ட்ரீம் கனவு நீ என்ன கனவு கண்ட मैंने बहुत अच्छा सपना देखा நான் வந்து ரொம்ப நல்ல கனவு கண்டேன் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் 12th one तुमने क्या मंगवाया मंगवाया அப்படினா என்ன வரவழைச்ச வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்றது मैंने ஊட்டி से गाजर मंगवाया நான் வந்து ஊட்டில இருந்து கேரட் வரவழைச்சேன் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்றது मंगवाया அப்படினா வாங்குறது கிடையாது வாங்கிட்டு வர சொல்றது இப்போ நம்ம फ्रेंड्स ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வேற ஒரு ஊருக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாங்க வரும்போது எனக்கு இந்த புக் வாங்கிட்டு வாங்க சோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம்ல அந்த வரவழைத்தல் அதுதான் मंगवाया तुमने कहाँ काम किया நீ எங்க வேலை செஞ்ச मैंने अमेरिका में काम किया நான் அமெரிக்கால வேலை செஞ்சேன் उसने क्या किया उसने क्या किया அவன் என்ன பண்ணா उसने धोखा दिया धोखा அப்படினா cheat ஏமாத்துறது राम ने क्या किया राम என்ன பண்ணா राम ने रावण को मारा राम एक्चुअली இது என்னன்னா ராமாயணத்துல ராம் வந்து என்ன பண்ணுவாரு ராவணனை அடிச்சிடுவாரு அதான் சொல்றாங்க சுஷீலா कहाँ गई சுஷீலா எங்க போயிருந்தா சுஷீலா மாய்க்கு चली गई மாய்க்கு அப்படினா அம்மா வீட்டுக்கு அம்மா வீடு அப்படின்றத மாய்க்கு சுஷீலா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டுவா किसने पाठ पढ़ाया पाठना लेसन्स यार வந்து லெசன்ஸ்லாம் படிக்க வச்சாங்கன்னு கேக்குறாங்க अध्यापक ने पाठ पढ़ाया अध्यापकனா டீச்சர் சோ டீச்சர் தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்க सीता ने किसे बुलाया सीता யாரை கூப்பிட்டாங்க सीता ने राम को बुलाया सीதை வந்து யாரை கூப்பிட்டாங்க ராமனை கூப்பிட்டாங்க
ரமேஷ் ने सुरेश को क्यों मारा ரமேஷ் வந்து சுரேஷை ஏன் அடிச்சான்னு கேட்குறாங்க. ரமேஷ் ने सुरेश को गलती से मारा गलती से அப்படின்னா தவறுதலா தெரியாமல் அடிச்சிட்டான். घोड़े ने क्या खाया घोड़ेனா என்ன ஹார்ஸ் என்ன சாப்பிட்டுச்சு. घोड़े ने घास खाया घास அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிராஸ். ஓகே புல். குதிரை வந்து புல் சாப்பிட்டுச்சான். இஸ்னே क्या सोचा இஸ்னே गाँव छोड़ना सोचा இந்த இடத்துல இஸ்னேன்றது ஜென்ரலாக கேட்டுக்காங்க. இவன் என்ன நினச்சான் அப்படின்னு. गाँव छोड़ना அப்படின்னா இந்த ஊரை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். उन्होंने क्या किया அவங்க என்ன பண்ணாங்க. उन्होंने मंदिर बनाया मंदिर அப்படின்னா கோயில். அவங்க வந்து கோயில் கட்டினாங்க. नेक्स्ट 23rd आपने क्या पाया मैंने नौकरी पाई पाया அப்படின்றது என்னென்னா என்ன கிடைச்சிது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன கிடைச்சிது. मैंने नौकरी पाया எனக்கு வேலை கிடைச்சிது. நௌக்கரி அப்படின்னா வேலை. மீனிங்லாம் நான் எதுக்கெலாம் கொஞ்சம் பர்டிகுலராக சொல்கிறேன்னு அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் சொல்ல மீனிங்ஸ் மாத்திரம் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. 24 इन्होंने क्या करना चाहा ஸோ इन्होंने क्या करना चाहा ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும்னு விரும்பினாங்க. इन्होंने தாஜ்மஹால் देखना चाहा தாஜ்மஹால் பார்க்கணுன்னு விரும்பினாங்க. तूने यहाँ क्या किया मैंने यहाँ एक पौधा लगाया ஆக்சுவலாக கொஷினில் வந்து யஹ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது மோஸ்ட்லி யஹா அப்படின்னு வரும். யஹா நீ இங்கே என்ன பண்ண. मैंने यहाँ एक पौधा लगाया पौधा அப்படின்னா என்ன பௌதானா செடி. நான் வந்து இங்கே ஒரு செடி நட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. पौधा क्यों लगाया செடி வந்து எதுக்கு நடுவாங்க. पेड़ उगाने के लिए पेड़ उगाने அப்படின்னா மரம் வளர்கிறதுக்காக. செடிலாம் நம்ம எதுக்கு நடுவோம். அந்த செடி நல்லா வளர்ந்து ஒரு மரமாக வரணுன்றதுக்காக தான் செடியெலாம் நடுவோம். அதான் சொல்கிறாங்க. पेड़ उगाने के लिए लगाया पेड़ ने क्या दिया पेड़ மரம் வந்து என்ன கொடுத்துச்சு. पेड़ ने फल दिया மரம் வந்து என்ன கொடுத்துச்சு பழத்தை கொடுத்துச்சு. फल से क्या मिला फल ஃப்ரூட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது. फल से शक्ति मिली ஸோ ஃப்ரூட் சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்து. அதுவும் முக்கியமாக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது மூலமாக. फल तूने किसे दिया फल ஃப்ரூட்ஸ் வந்து நீ யாருக்கு கொடுத்தன்னு கேட்குறாங்க. फल मैंने बच्चों को दिया நம்ம ஜென்ரலாக யாருக்கு கொடுப்போம். ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தான் கொடுப்போம். அதான் சொல்கிறாங்க बच्चों को दिया. बच्चों को क्या करना पड़ा ஸோ குழந்தைங்க வந்து என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு. बच्चों को कसरत करना पड़ा ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாரி இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. பச்சோன்னா குழந்தைங்க வந்து கசரத் பண்ண வேண்டியிருந்துச்சு. கசரத் அப்படின்னா எக்ஸசைஸ். கிஸ்னே கசரத் கர்னா சிக்காயா ஓகே எக்ஸசைஸ் பண்ண யார் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அத்தியாபக் டீச்சர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அத்தியாபக்னே கசரத் கர்னா சிக்காயா. அத்தியாபக் ने क्या वादा किया அத்தியாபக் ஸோ ஸ்டாஃப் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்குறாங்க. அத்தியாபக் ने खिलाड़ी बनाने का वादा किया खिलाड़ी அப்படின்னா பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தார். खिलाड़ी ने क्या जीता ஸோ ஓகே அந்த பிளேயர் வந்து என்ன खिलाड़ी அப்படின்னா பிளேயர்மா. லாஸ்ட்டாக அந்த பிளேயர் வந்து எதில் வின் பண்ணாருன்னு கேட்குறாங்க. खिलाड़ी खेल जीता खिलाड़ी அந்த பிளேயர் வந்து ஒரு கேமில் என்ன கேம்னு நீங்கள் சொல்லலை. ஜென்ரலாக கேல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கேல் அப்படின்னா ஒரு கேமில் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வின் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிஸ்னே கேல் ஜீதா கேல் அப்படின்னா என்ன விளையாட்டு யார் வந்து விளையாட்டில் வந்து ஜெயித்தாங்கன்னு கேட்குறாங்க. பாரத்னே கேல் ஜீதா பாரத் அப்படின்னா என்ன இந்தியா நம்ம இந்தியன் டீம் தான் வந்து ஜெயிச்சது. பாரத்னே கியா சிக்காயா பாரத் ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு. भारत ने अहिंसा और शांति सिखाया अहिंसा அப்படின்னா நான் வயலன்ஸ் சாந்தி அப்படின்னா அமைதி பீஸ்ஃபுல்னஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு நம்ம கண்ட்ரி. பிருத்திவிராஜ் கौन थे பிருத்திவிராஜ் அப்படின்றவர் யாருன்னா பிருத்திவிராஜ் एक महान राजा ஸோ ஒரு மகான் ராஜா. उन्होंने क्या किया था ஸோ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. उन्होंने கோரி का वध किया था கோரி ஸோ கோரி அப்படின்றவங்களோட அவங்கள வந்து என்ன பண்ணாங்க வதம் வத் விச் மீன்ஸ் கொன்னுடுறது வதம் செய்கிறது அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சந்த்பர்தாயி कौन थे சந்த்பர்தாயி அப்படின்றது யாருன்னு கேட்குறாங்க. சந்த்பர்தாயி மகான் கவிதை அவரும் வந்து ஒரு கவி ஒரு போயட் அப்படின்னு சொல்கிறாங்க.
गाँवों में कौन रहते थे? गाँव அப்படின்னா என்னப்பா? गाँव அப்படின்னா வில்லேஜஸ். ஸோ வில்லேஜஸில் யார் இருப்பாங்க? பெரும்பாலும் ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ गाँवों में किसान रहते थे. 40th क्वेश्चन, किसान ने क्या किया था? ஸோ கிசான் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கிசான் ने पौधा उगाया था. पौधा அப்படின்னா சின்ன சின்ன அந்த செடியெலாம் வந்து நட்டுட்டு இருந்தாங்க. 41, கிஸ்னே खाना दिया था? கிஸ்னே நமக்கு வந்து சாப்பாடெலாம் யாருங்க கொடுக்குறாங்க? நமக்கு சாப்பாடு கொடுக்கறது ஃபார்மர்ஸ் தான். கிசான் ने खाना दिया था. ஸோ ஃபார்மர்ஸ் ஆர் கிவிங் ஃபுட் டு அஸ். 42nd क्वेश्चन, மாலா ने क्या पिया था? மாலா அவங்க வந்து என்ன குடித்தாங்க? பியா இந்த சென்ஸ் என்னன்னா குடிக்கிறது. என்ன குடித்தாங்க? மாலா ने दूध पिया था. மாலா வந்து பால் குடித்தாங்க. 43rd one, दूध किसने दिया था? ஜென்ரலாக நமக்கே தெரியும், நமக்கு பால் எங்கேருந்து கிடைக்கும்? பால் வந்து பசுமாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ दूध गाय ने दिया था. गाय அப்படின்னா பசுமாடு. 44, दूध से क्या बना था? பால்லேருந்து நமக்கு வேறு என்ன கிடைக்கும்? பால்லேருந்து தயிர் கிடைக்கும். அதுதான் தஹி அப்படின்னா தயிர். दूध से दही बनी थी. दही அப்படின்னா தயிர். 45th one, दही किसने बेची थी? அந்த தயிரை வந்து யார் விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. दही दुकानदार ने बेची थी. दुकानदार அப்படின்னா கடைக்காரர். கடைக்கார அண்ணான்னு சொல்லுவாங்கள்ல, கடைக்காரர், ஷாப்கீப்பர் வந்து தயிரை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாம். 46th one, दुकानदार ने कहाँ से खरीदी थी? दुकानदार அந்த கடைக்காரர் வந்து இந்த தயிரை வந்து யார்கிட்டேருந்து வாங்குறாங்க? ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. दुकानदार ने किसानों से खरीदी दी थी. கிசானோனா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. तुम कब गाँव गया था? நீ எப்போ ஊருக்கு போயிருந்த? मैं एक महीने के पहले गाँव गया था. एक महीने के पहले அப்படின்னா 1 month before. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன். 48th one, तुम क्यों गाँव गया था? நீ எதுக்காக ஊருக்கு போயிருந்த? मुझे कुछ दिन वहाँ रहना था. எனக்கு கொஞ்ச நாள் அங்கே இருக்க வேண்டி இருந்துச்சு, அதனால் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. कुछ दिन அப்படின்னா கொஞ்ச நாட்கள். 49, गाँव में तुमने क्या क्या किया था? गाँव में ஸோ ஊரில் நீ என்னென்னலாம் பண்ணன்னு கேட்குறாங்க. गाँव के तालाब में तैरता था. நான் ஊரில் இருக்க தாலாப்னா என்ன? பாண்டில் வந்து ஸ்விம்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 50th one பாருங்கள். गाँव का तालाब कैसा था? ஓகே, உங்கள் ஊரோட பாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. गाँव का तालाब सुंदर था. சுந்தர் அப்படின்னா அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 51, वहाँ तुम तरकारी कहाँ खरीदता था? ஓகே, வில்லேஜஸில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்குறாங்க. खरीदी அப்படின்னா என்ன? பையிங். எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. वहाँ तरकारी किसानों से खरीदता था. ஸோ தற்காரி வெஜிடபிள்ஸும் யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? அங்கே இருக்க ஃபார்மர்ஸ். கிசானோன்னா என்ன? ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. 52nd, किसान को क्या करना था? किसान को पानी सींचना था. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? அவங்க வந்து இரிகேட் பண்ணணும். பானி சீஞ்சினா அப்படின்னா பயிர்களுக்கெல்லாம் தண்ணி விடுறது, இரிகேஷன். ஓகே, இரிகேட்டிங், வாட்டர் சப்ளை பண்ணுறது. 53rd, पानी किसने दिया? नदी से पानी मिला था. ஸோ தண்ணி நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நதினா அப்படின்னா ரிவர். ஸோ ரிவர்லேருந்து தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதுதான் ஆன்சர். நதி சே பானி மிலா தா. ஸோ நமக்கு ரிவர்லேருந்து தண்ணி கிடைக்கிறது. 54, கிசான் கியா போலா தா? ஸோ கிசான் ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கிசான் பேடு பர் சட்னே போலா தா. கிசான் ஃபார்மர் என்ன சொன்னார் அப்படின்னா மரத்துக்கு மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாராம். பேடு பர் அப்படின்னா மரத்துக்கு மேலே, சட்னே அப்படின்னா ஏற சொன்னார்னு சொல்கிறாங்க. பேடு பர் கிஸ்னே சடாத்தா. ஓகே, அந்த மரத்து மேலே யார் ஏறினாங்க? பேடு பர் ராம்னே சடாத்தா. ஸோ அந்த ஃபார்மர் சொன்னதுனால அந்த மரத்து மேலே யார் ஏறுறாங்க? ராம் வந்து மரத்து மேலே ஏறுறான். 56, ராம் பேடு சே கியா லாயா தா? ஓகே, ராம் வந்து மரத்து மேலே ஏறினால அவன் வரும்போது என்ன கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க. ராம் பேடு சே ஆம் லாயா தா. ராம் வந்து வரும்பொழுது மரத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தான்? ஆம்னா மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தான். 57, ராம் கபு சட்னே லகா தா? ராம், ஸோ ராம் வந்து எப்போ மரம் ஏற ஆரம்பித்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ராம் 7 பஜே சட்னே லகா தா. 7 பஜேனா 7 மணிக்கு. இந்த டைமிங் நீங்கள் மாற்றி கூட சொல்லிக்கலாம், இதில் இருக்கிற மாதிரியே சொல்லணும் அவசியம் இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு 58, கபு பானி பரஸ்னே லகா தா? பானி பரஸ்னே லகா இந்த சென்ஸ் இங்கே என்ன அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பித்தது. எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு கேட்குறாங்க. கல் ராட்ஸே பானி பரஸ்னே லகா தா. கல் ராட்ஸே அப்படின்னா நேற்று ராத்திரியிலேருந்தே.
நேற்று ராத்திரிலேருந்து இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 59 சாத்திர கித்தனை பஜே खेलने लगे थे. சாத்திர ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை மணிக்கு விளையாட ஆரம்பிக்கிறாங்க? சாத்திர 5 பஜே खेलने लगे थे. 5 பஜேன்னா என்ன? சாயங்காலம் 5 மணிக்கு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 60th one आप कहाँ रहते थे? நீங்கள் எங்கே இருக்கீங்க? மை மதுரைமே रहता था. மதுரைமே நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 60 கொஷின்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் எந்த டவுட்னாலும் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ ரெகுலராக உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தன்யவாத்.